தோத்திரம். இன்று கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் கழிவிழுந்து மகிழ்வோன்ட்டு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம கழி கூறுவோம். இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா அப்பாங்கிறத டாப்பிக்கை வச்சு நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்குது. தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் என்னை அப்பாவை நினைக்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னார். அதுக்கு பழுத்த அரசியல்வாதி, நான் மிகவும் மதிக்கக்கூடிய நபர், அவர் சொன்னது மிகவும் மன வருத்தத்தில் இருந்தது. நான் அவர் அப்பாவா தாத்தா, அவர் என்னுடைய பிள்ளைக்கு நான் அப்பேன், அவர் எப்படி என்ன சொல்கிறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மிகவும் மன வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்குது. அதே போல் ஒரு சின்ன பொண்ணு அப்பான்னு சொல்கிறீங்களே, ஆனால் இந்த அப்பா மாதிரி நீங்கள் எதை நடந்துக்கிறீங்களா அப்படிங்கலாம் ஒரு சின்ன பொண்ணு யூடியூப்பில் வீடியோ போடுது. அதை பார்க்குறப்ப மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்பாங்கிறது உயிர் கொடுக்கறது அப்பான்ட்டு கிடையாது. நம்ம வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க அப்பா. அப்படிப்பட்ட நல்வாய்ப்பு தான் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் செய்கிறாங்க. அவரோட பெயரை கூட நான் சொல்ல மரியாதை இருந்து அவர் பெயரை கூட உச்சரிக்க விரும்பலை. இன்றைய தமிழக முதல்வர் 2025 ஆண்டுக்கு நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தந்தை போல நிறைய பேருக்கு நமக்கு வாய்ப்புகள் பல கொடுக்குறாரு. நம்ம படிப்பதற்காகட்டும், பெண்கள் முன்னேற்றத்துக்காகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. கூலி வேலை செய்கிறவங்கலாம் ஒரு நாளைக்கு பஸ்ஸில் போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 30 ரூபா 40 ரூபா செலவாகும். மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபா 1000 ரூபா, அந்த 1000 இவர் தனியாக கொடுத்துறாரு. அதையும் கொடுத்துட்டு கூட பஸ்ஸுக்கும் இலவசமாக பயங்கிறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இது ஒரு தகவனால் மட்டுமே முடியும். மக்கள், என்னுடைய மக்கள் அப்படின்னு அவர் மனசில் நினைக்கிறனால இதெல்லாம் செய்கிறார். நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. நம்ம நல்லா இருக்கிறத நினைக்கிறாரு. சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஆட்டோக்கெல்லாம் இந்த QR கோடு பொறுத்துனாங்க. இவர் தமிழக முதல்வர் தான். QR கோடு பொறுத்துனா QR கார்டு பொருத்திட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் போய் ஆட்டோவை நிறுத்தி இறங்கி போய் ஆட்டோ நிறுத்தி QR கார்டு போட்டிருக்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறாரு. எதுக்கு பண்ணுறாரு? நம்ம போட்டானா மக்களுக்கு சென்று அடையதானுங்க பார்க்குறது தானே போகிறாரு. அதுக்கப்புறம் பஸ்ஸில் இலவச பயணம் போய் இவரும் டவுன் பஸ்ஸில் போய் ஏறுறாரு. ஏறி மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்களா, இலவசமாக பயணம் பண்ணுறாங்களா. இலவசம்னா இலவசம் இல்லை, அவங்களுக்கு ஒரு கௌரவம். டிக்கெட் இல்லாமல் போகிறாங்கன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு டிக்கெட்டு அதுக்குன்னு தனி. பயணமே இலவசம், அது டிக்கெட் அடித்து இலவச பயணச்சீட்டும் கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்துறாரு. அதாவது நம்ம இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு மக்கள் மன வருத்தப்படக்கூடாது, அதனால் அவங்க ஒரு அவமதிப்பு இருக்கக்கூடாதுன்ட்டு இலவசமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அதுக்கு இலவச பஸ் டிக்கெட் அடித்து இலவச டிக்கெட்டும் கொடுக்குறாரு. இப்படி தந்தை போல் பார்த்துக்கிறாரு. அவருக்கு உண்மையிலே நம்ம நன்றி சொல்வோம். அவர் நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு இறைவன் நம்ம ஆண்டவரோட இயேசு கிறிஸ்து வேண்டிப்போம். நன்றி. பார்த்திங்கன்னா உலகத்தில் நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, இந்த சேனலோட நோக்கமே வறுமை ஒழிப்பு சேனல் தான் இந்த சேனல். கேளுங்கள், தரப்படும். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த விதமான மனசு கடினம் இருந்தாலும் தயவு செஞ்சு என் நம்பருக்கு கூப்பிடுங்க. 99 45 56 40 18 99 45 56 40 18 இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன். அப்படிலாம் நம்ம கடவுள்கிட்ட கேட்குறேன். உங்கள் பிரச்சனைக்கு முடிவு நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு நம்ம கடவுளுடைய ஆலயம் வீடு எது? கடவுளுடைய வீடு எதுன்னா சர்ச்சு தான் வீடு. நமக்கு கிறிஸ்துவ நமக்கு கடவுளுடைய வீடு சர்ச்சு தான். அதே இந்துக்களுக்கு கோயில் தான். முஸ்லீமுக்கு தர்கா தான். இந்த 3 மதமாக பிரிஞ்சிருக்கிறோம். மதத்தை உருவாக்குறது நம்ம தான். அது இருந்துட்டு போகுது. நம்ம மனிதர்கள் இல்லையா? கடவுள் மனிதர்கள் தான் படித்தார், மதத்தை படைக்கலை. மதத்தை நம்ம பிரிஞ்சிருக்கிறோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம பிரிஞ்சிருக்க எல்லாருமே கடவுள் தான் கும்பிட்றோம். எல்லாருமே ஒரே கடவுள், கடவுள் ஒருவர் தான். எல்லாருமே ஒரே கடவுள் கும்பிட்றோம். யாராக இருந்தாலும் நீங்கள் மசூதிக்கு போங்க, தர்காவுக்கு போங்க, இல்லை இந்துக்கள் கோயிலுக்கு போங்க, இல்லை சர்ச்சுக்கு போங்க. ஆனால் தனிப்பட்ட நபர் நடத்தக்கூடிய மீட்டிங்க்கோ, தனிப்பட்ட நபர்கள் நடத்தக்கூடிய ஜபக்கூடத்துக்கு நீங்கள் தயவு செஞ்சு போகாதீங்க. அது நமக்கு தேவையற்றது. அவர்கள் நம் நலத்துக்காக பண்ணுறதில்ல, அவர்கள் நலத்துக்காக அவங்க பண்ணிக்கிறவங்களே நம்ம நலத்துக்கு இது பண்ணுறதில்ல. 6 அறிவுள்ள நம்ம பகுத்தறிஞ்சு பார்த்து இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இந்த ஜப வீடு கட்டுறதுக்கு எனக்கு பணம் வேணும், இது வேணும், ப்ரேயர் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. நீ ப்ரேயர் ஹவுஸ் கட்டுறதுக்குன்னு நீங்கள் எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? அவங்க பேரில் பதிவு பண்ணி அவங்க ஜப வீடு கட்டி ப்ரேயர் ஹவுஸ் கட்டுறதுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க. அது தவறு தானே.
அவங்க பணத்தை வாங்கி நம்ம ஆலயத்துக்கு கடவுளோட வீட்டுக்கு கொடுக்கணும். கடவுள் வீட்டுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். கடவுள் வீட்டுக்கு யார் ஊழியம் செய்கிறா? யாருமே கடவுள் வீட்டுக்கு ஊழியம் செய்கிறது இல்லையே. தனிப்பட்ட முறையில் அவங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் பேசிக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் வசூல் பண்ணிக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் தவறு தானே அது. அதனால் தனிப்பட்ட ஜெபம் கொடுத்துக்கு யாரும் போகாதீங்க. ஒன்று கோயிலுக்கு போங்க, அப்படின்னு வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. கடவுள் வந்து உங்கள்கிட்ட இருக்கார், எல்லார்ட்டையும் கடவுள் இருக்கார். ஊழியர்கிட்ட தான் கடவுள் இருக்காங்க. ஊழியர்களை வந்து தவறாக பேச நினைக்காதீங்க. ஊழியர்கள் நோக்கத்தை தான் பேச தவறுன்னு தான் சொல்லலையே. அவங்க வந்து எந்த நோக்கத்தை அந்த ஊழியத்தை தொடங்குறாங்கிறது தவறுன்னு தான் சொல்லலையே. யாருமே காசு கொடுக்காம இருக்க பாருங்க, அவங்க ஊழியத்தை நடத்துகிறாங்கன்னு பார்க்கலாம், நடத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே பணக்காரர் கிடையாது, ஏழை தான். அவங்க வந்ததே வந்து பணம் சம்பாதிக்க தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த யூடியூப்பில் எத்தனையோ டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு போடுறாங்க, அவங்க மேலே எது குற்றச்சாட்டுலாம் வருது. இதெல்லாம் நம்ம நேரில் பார்த்து தான் இருக்கிறோம். இதே மாதிரி ஒரு ஊழியக்கார் வந்து இத்தனை இது ஏமாற்றிட்டாரு, பிரச்சனை பண்ணிட்டான்னு சொல்லி போட்டு அவருக்கு வந்து ஏதோ கோர்ட்டில் கூட கேஸ் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்டதெல்லாம் நம்ம நேரில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போயும் நம்ம அந்த மாதிரி தனிப்பட்ட ஜெப கொடுத்து நம்ம போகும் தவறு தான் அது. தயவு செஞ்சு போகாதீங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து நிவர்த்தி பண்ணுறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அது பண உதவி எதுவும் செய்ய மாட்டேன். நான் கண்டிப்பாக பண உதவி செய்வேன், ஆனால் எப்போன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக செய்வேன். கடவுள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், கடவுள் எனக்கு பணம் தருவார், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் பணம் தருவேன். ஆனால் அது எப்போங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். கடவுள் என்றைக்கு அதுக்கு வழி விடுறாரோ, பணம் தராரோ, அந்த டைமில் வந்து நான் பணம் தருவேன், கண்டிப்பாக தருவேன். என்னோடய முயற்சியும் இருக்குது. முயற்சி செஞ்சால் தான் கடவுள் செய்வார். கடவுள் வந்து நம்ம கை விடுவாரா? கை விடுவார். நம்ம சரியில்லைன்னா நம்ம கை விடுவார், ஆனால் அப்புறம் சேர்த்துப்பார். பைபிள்லேயே சொல்லியிருக்குது. கடவுள் கைவிட மாட்டான்னு நினைக்காதீங்க. கைவிடுமான்னு மட்டும் தைரியமாக இருந்துடாதீங்க. நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க அப்படிங்கிறனால வந்து கடவுள் நம்மளை கைவிட மாட்டேன்னு நம்ம குடும்பத்தை காப்பாற்ற நினைக்காதீங்க. நீங்கள் வந்து முறையான வழியில் வாழணும், அன்பால் வாழணும், மற்றவர்களுக்கு உதவி பண்ணணும், ஏழைகளுக்கு இறங்கணும். நீங்கள் மட்டும் சாப்பிட்டு நீங்கள் மட்டும் உண்டு உணுங்கிறதுக்கு கடவுள் உங்களை படைக்கலை. மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் உதவி பண்ணுறதுக்கு தான் கடவுள் உங்களை படைச்சிருக்காரு. அதை நீங்கள் செஞ்சால் தான் கடவுள் வந்து உங்களை கைவிட மாட்டார், இல்லைன்னா கைவிடுவார். அப்புறம் நீங்கள் மன வருத்தப்பட்ட அழுது இது பண்ணிங்கன்னா கடவுள் மறுபடியும் சேர்த்துக்கொள்வார். ஆனால் அவர் தகப்பன் விட மாட்டார். மனிதர்கள் தமிழகத்திலவே இவ்வளோ இரக்கமும் சிந்தனையும் நோக்கங்கள் இருக்கும்போது நம்மளெல்லாம் படைத்த கடவுள் எந்த அளவுக்கு நோக்கங்கள் சிந்தனை இருப்பார் சொல்லி பாருங்கள். நம்ம நம்பணும், நம்ம அப்பாவும் நம்ம தான் நம்பணும். நமக்கு பிதா நமக்கு வாழ்வு கொடுத்தாரு, நம்மளை வழி நடத்தார், அவருக்கு நம்பணும். அவரை நம்பினா நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அதை விட்டு போட்டு நம்ம பேசினா தவறு தான் அது. மகளிர் ஒரு பையனுக்கு 14 வருது. பையன் வந்து +2 ஃபெயில் ஆகிட்டான். அந்த வருஷம் அவனுக்கு 14 வருது. அவங்க அப்பா வந்து அவனுக்கு பிறந்தநாள் சொல்லுவாரா, இனி பிறந்த என்னடா பிரயோஜனம், இதில் எங்கடா சந்தோஷமாக இருக்கிறது, ஃபெயில் ஆகி கிடக்கிற அப்படின்னு பேசினா அந்த அவன் பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போகுது இல்லையா. அவன் தவறு செஞ்சுட்டு அந்த தவறுகள் வந்து இயல்பு தான், தோல்விகள் இயல்பு தான். இல்லை நான் ஒரு நாடு இருந்து அப்படி ஒரு வீடுனா ஒரு வீட்டை கட்டுக்கழிக்கு நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. நாட்டை வந்து கட்டுக்கழிப்பு எவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லையா. அந்த நாளத்தில் வந்து நம்ம அபசமாக பேசக்கூடாது இல்லையா. இப்போ பெண்கள் தினம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து நம்ம இனிமேல் நம்ம சமூகத்தில் வந்து பெண்கள் வந்து நல்ல பாதுகாப்பு இருக்கணும், புத்தகத்தனமாக இருக்கணும். அரசாங்கம் எவ்வளவோ நல்ல திட்டங்களை வச்சுருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். யாரையும் நம்பக்காதீங்க, உங்களை நீங்கள் நம்புங்க அப்படின்னு பெண்களுக்கு அறிவுரை சொல்லும்போது உங்களுக்கு இனி வரும் ஆண்டுகள் சிறப்பாக இருந்து வாழ்த்துனா அது உண்மையே மனிதத்தன்மை, மனிதமானம். ஆனால் மனசில் ஒன்று உள்ளே வச்சுட்டு தன்னுடைய சூழலத்துக்கு பேசினா தவறு தானே, தப்பு தானே, அது செய்யக்கூடாது இல்லை. அதனால் உலகத்தில் வந்து பல பேர் ஏமாறுகள் பல வகைகளை பேசுவாங்க, பல வகைகளை பண்ணுவாங்க. நம்ம கரெக்டாக இருக்கணும். அப்புறம் நான் வந்து வறுமையை ஒழிக்கிறோம் இல்லையா. இப்போ இருக்கிற வறுமையை ஒழிச்சிடலாம். இப்போ நீங்கள் 50 வயசு ஆனவங்களாம் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ வச்சுருக்கீங்க நீங்கள்? குறைஞ்சது ஒரு 1 லட்சம் வச்சுருப்பீங்களா? வாய்ப்பு இருக்குதா? நடுத்தர வர்க்கத்தில் வாய்ப்பு இருக்குதா? இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து சேமிக்கலை. அதை வந்து தான் அந்த 50 வயசுக்கு ஆடி வந்து கஷ்டப்படுறவங்க ஏன் அனாதாசிரமத்துக்கு போகிறாங்க, ஏன் வந்து தாய் தந்தையெல்லாம் அனாதாசிரமத்துக்கு போகிறாங்கன்னா எதனாலன்னா காசு இல்லாதவங்க தான். ஏன் காசு இல்லை அவங்களுக்கு? புத்திசாலித்தனமாக பிழைக்கல. அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் பையன்களுக்கு, உங்கள் பேர குழந்தைங்க சொல்லிக் கொடுங்க. நீ வந்து சம்பாதிக்கிறியாடா, 90% வீட்டுக்கு கொடுறா, 10% அக்கௌண்ட்டில் போட்டுக்கடா, அதை மாதம் சேமிச்சிட்டே வாடா. 50 வயசில் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேலே போயிடும். கன்ஃபார்மாக 50 லட்சத்துக்கு மேலே போயிடும். அவன் வறுமை வயசாகி போச்சு, நம்ம சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட ஒரு அவசியமே கிடையாது. அந்த காசை போட்டாலே இன்ட்ரெஸ்ட் வரும். அதை வச்சு அழகு போல் வந்து குடும்பத்துக்கு அவனும் அவன் மனைவியும் வந்து அழகாக சாப்பிட்டு போகும். அதுக்கு வந்து
இனிமேல் வறுமை வரக்கூடாது. அதுக்காக இந்த வழிமுறை சொல்கிறேன். எல்லா வாலிப பசங்களும் ஒரு 10% வந்து அவங்க அக்கௌண்ட்டில் போடுங்க. நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். அப்புறம் அந்த பொண்ணு பேசுகிறப்ப சொல்லிச்சு, இந்த மதுக்கடையை திறந்து. மதுக்கடை எதுக்கு திறந்தாங்க? ஒரு தகப்பன்னா ஒரு வீட்டில் வந்து 4 தான் செய்வார் இல்லையா? பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். முக்கியமாக வந்து பணம் தான். அப்போ உனக்கு அந்த மாதிரி மதுக்கடையில் மூடணும் அப்படின்னா 9 கோடி மக்கள் இருக்கிறீங்கம்மா, எல்லோரும் ஒரு 100-100 ரூபா மது கவர்மெண்ட்டுக்கு அனுப்புங்க பார்க்கலாம். 9 கோடி 100 ரூபா அனுப்பிச்சு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பாருங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 9,000 கோடி பக்கம் வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா எதுக்கு மதுக்கடை? ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பணப்பிரச்சனை தான். அவர் 1000 ரூபா மனசார தரல. மக்களாகி நீங்கள் வந்து தலைக்கு 100 ரூபா அனுப்ப மாட்டீங்களா? அனுப்பிச்சு பாருங்கள், கண்டிப்பாக எடுத்துருவார். எடுத்துகிட்டு மக்களில் சுபிட்சமாக வாழ்ந்து ஆசைப்படுறாங்க. மக்கள் வந்து கஷ்டப்படணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால் அப்பா வந்து யாருமே தவறாக நினைக்காதுங்க. அப்பா வந்து என்றைக்குமே நல்லதை செய்வார். அப்பாவை வணங்குங்க. எல்லாருக்கும் புறத்தை வச்சுக்கிறேன். நன்றி.